தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ளது. இதனால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவரிடம் கேட்கலாம். அவர் நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரதீப் ஜான். தற்போது நாடா புயல் உருவாகி இருக்கிறது. இந்த புயலால் தற்போது மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கும், இது பத்தி சொல்லுங்க சார். இது பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த டைம்ல வந்து நம்ம கடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்க வாய்ப்புள்ளது. ஸோ இது வந்து நாகப்பட்டினம்ல இருந்து சென்னை வரைக்கும் இந்த நாளைக்கு வந்து அந்த கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது அசோசியேட்டட் நியர்பை ஏரியாஸ்ல நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஸோ இது புயலா இருக்கனால கரையை கடந்த பிறகு இது ஒரு நாள் தான் இந்த மாதிரி இந்த கரையோட மாவட்டங்கள்ல மழைக்கு வந்தா நல்ல கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. உள்ள போனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா கரையை கடந்த பிறகு ஸோ இது வந்து நாகப்பட்டினமும் கடலூர் இதுக்கு நடுவே தான் நிறைய கிடைக்கும் என்று நம்ம கம்ப்யூட்டர் மாடல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஐஎம்டியும் எதிர்பார்க்குது. ஸோ முக்கால்வாசி இது ஒரு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லலாம். இதுக்கு தாண்டி பியாண்டா அது வந்து எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாகப்பட்டினம் பிட்வீன் நாகப்பட்டினம் அண்ட் பாண்டிச்சேரி இதுக்குள்ளார நியர் ஏதாவது ஏரியாவில் இது கரையை கிடைக்கக்கூடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மணிக்கு ஒரு 60 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் அளவு அந்த வேகத்தில் காற்று அப்பப்போ வீசக்கூடும். திரு பிரதீப், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மழையின் அளவு கம்மியா இருக்கிறதாவே சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப இந்த புயலால மழையின் அளவு ஈடுபடுத்த முடியுமா, இது குறித்து சொல்லுங்க சார். இல்ல, சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சராசரியா கிட்டத்தட்ட 670 mm கிட்ட நமக்கு நேரம் வந்திருக்கணும். நமக்கு 73 mm சென்னை சிட்டி நுங்கம் பக்கத்துல பதிவாயிருக்குது. நியர்லி 10% ஆஃப் த ரேஞ்ச் தான் வந்திருக்குது. ஸோ ஒரே நாள்ல நம்ம வந்து 700 mm 600 mm மழை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 101 mm தான் மழை இது வரைக்கும் வந்திருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 mm மேல நமக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ இந்த மழையினால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஆனா கண்டிப்பா இந்த டெபிசிட் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1871 கப்ல இருந்து நமக்கு இது இருக்குது. அதுல இருந்து பார்க்கும்போது இதுதான் ஒர்ஸ்ட் மான்சூன் நம்ம சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 1813 இருந்து நமக்கு ரெயின்ஃபால் ரெக்கார்ட் இருக்கு. அதுல பார்க்கும்போது இதுதான் செகண்ட் ஒர்ஸ்ட் நம்ம அக்டோபர் அண்ட் நவம்பர் சேர்க்கும் போது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் டெபிசிட்ல இருந்து கண்டிப்பா இந்த ஒரு நாள் 2 நாள் மழை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டெபிசிட்டை குறைக்க முடியாது. அந்த மழை வந்து கண்டிப்பா நமக்கு பயனுள்ள மழையாக இருக்கும். திரு பிரதீப், இப்போ இந்த ஆண்டு மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கும், இதை பத்தி சொல்லுங்க சார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் 1 and 2 தான் இந்த கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க விட்டு கொண்டு மழையோட அளவு பாத்தீங்கன்னா குறைந்து காணப்படும். 3ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா இது முக்காவாசி இந்த புயல் வந்து வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இல்லாட்டி ஒரு பகுதியாக மாறி இது அரபிக்கடலுக்கு போகுது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம நீல்கிரிஸ் மாவட்டத்தில் பர்டிகுலரா குன்னூர் பெல்ட் இந்த மாதிரி ஏரியால வந்து கனமழை மிக கனத்த மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மழை குறைந்து அதுக்கப்புறம் மழையோட அளவு பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கப்புறமும் வந்து இன்னொரு புயல் உருவாக வாய்ப்பு உள்ளது. ஆனா அதோட ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப எராட்டிக்கா இருக்கு. அது தமிழகத்துக்கு தான் வருமானது வந்து இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்து ஒரு புயல் வரும். அது வந்து நம்ம தமிழகத்தை சேர்த்து வருமானது நம்ம சொல்ல முடியாது. வந்தா ஓரளவுக்கு நமக்கு டெபிசிட்டை குறைக்க முடியும். திரு பிரதீப், இப்போ தற்போது ஒரு புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது. இதுக்கு அப்புறம் மற்றொரு புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? மழையின் அளவு அதிகரிக்குமா? இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க சார். அதான் இந்த புயல் போன பிறகு அடுத்த புயல் கண்டிப்பாக உருவாகிறது. அது கண்டிப்பாக அது கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இன்னைக்கு இதுக்கு அடுத்து வந்து அரௌண்ட் டிசம்பர் 6, 7 அந்த டைம்ல வந்து இன்னொரு புயல் உருவாகி வருகிறது நம்ம வங்கக்கடல்ல. அதோட ட்ராக் எந்த இடத்துல வந்து அது கரையை கிடக்கும்ன்றது இப்போதைக்கு நம்ம சரியாக சொல்ல முடியாது. அது வந்த பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும்.